Welcome to my YouTube channel Lakshmi Sir. Please give your likes, comments, subscribe and press button for notification. Thank you. This is a fine problem. A boat covers 30 kilometers up the stream and 44 kilometers down the stream in 10 hours. Right. It also covers 40 kilometers up the stream and 55 kilometers down the stream in 13 hours. Find the speed of the boat in still water. முதல் கணக்கு பார்ப்போம். தமிழ்ல 30 கிலோமீட்டர் அப் த ஸ்ட்ரீம், 40 கிலோமீட்டர் டவுன் த ஸ்ட்ரீம். ரைட். 10 மணி நேரத்தில் போகிறது. அப்புறம் 40 கிலோமீட்டர் அப் த ஸ்ட்ரீம், 55 கிலோமீட்டர் டவுன் த ஸ்ட்ரீம், 13 கிலோமீட்டர் 13 ஹவர்ஸில் போகிறது. அப்படின்னா போட்டோட ஸ்பீடு என்ன? ஸ்டில் வாட்டர் வார்த்தை கொடுக்காட்டாலும் போட்டோட ஸ்பீடு என்ன கேட்டிருக்கேன். நம்ம நார்மலாக எல்லா புக்கிலையும் சரி எப்படி செய்வாங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் ஃபுல்லும் செய்ய போகிறது இல்லை, நான் வெரி டீடியஸ் மெத்தட் வேண்டாம். இதனால் எப்படி செய்வாங்கன்னு மட்டும் சொல்கிறேன். என்ன செய்வாங்க, நான் இந்த இதில் முக்கியமானது வந்து லெட் த ஸ்பீட் ஆஃப் த போட்டு பின்னு வச்சுப்போம். அப்புறம் கரண்ட் அதாவது ஸ்ட்ரீம் அது எஸ்ன்னு வச்சுப்போம். டவுன் த ஸ்பீட் எவ்வளவு? பி பிளஸ் எஸ். அப் த ஸ்ட்ரீம் எவ்வளவு? பி மைனஸ் எஸ். முதல்ல என்ன கொடுத்துருக்கான்? 30 கிலோமீட்டர் 44 கிலோமீட்டர் டைம் 10 மணி நேரம். இந்த 30 கிலோமீட்டர் இருந்தது 30 கிலோமீட்டர்ஸ் அப் த ஸ்ட்ரீம், அப் ஸ்பீடை போடணும், பி மைனஸ் எஸ். 44 டவுன் த ஸ்ட்ரீம், பி பிளஸ் எஸ் ஈக்குவல் டு 10. இது ஒரு ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி 40 மைனஸ் பி மைனஸ் எஸ் ப்ளஸ் 55 ப்ளஸ் பி ப்ளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 13. இது சால்வ் பண்ணணும். இது சால்வ் பண்ணதுக்கு இதெல்லாம் குவாட்ரேட் ஈக்குவேஷன் 2 டிகிரிஸாக வரும். டைம் ஆயிரும். அது கூட ஒரு ஈஸி மெத்தட் சொல்லலாம். இது 1/b மைனஸ் எஸ்ஸுக்கு ஏன்னு வச்சுக்கோ, 1/b ப்ளஸ் எஸ்ஸுக்கு பின்னு வச்சுக்கோ. அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் சிம்பிளாகும். 30a ப்ளஸ் 44b ஈக்குவல் டு 10, 40a ப்ளஸ் 55b ஈக்குவல் டு 13. இதுலேருந்து குவாட்ரேட்டிக் சால்வ் பண்ணி ஏ கண்டுபிடிச்சி ஏ சப்ஸ்டியூட் பண்ணால் பி மைனஸ் எஸ் வரும், பிஏ சப்ஸ்டியூட் பண்ணால் பி ப்ளஸ் எஸ் வரும். அப்புறம் அதுலேருந்து சால்வ். நடக்கக்கூடிய காரியமே இல்லை. நம்ம இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நேரம் ஆயிரும். அனைவரும் புக்கில் எல்லாம் அப்படி தான் போட்டிருப்பாங்க. நான் வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். என்னது, ஃபஸ்ட்டு அப் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்கான் யூ, டவுன் ஸ்ட்ரீம் டி, டைம் இப்படிதான் கொடுத்துருக்கான். அப்புக்கு 30 டவுன் 44, இது 10. அடுத்தது 40 55 13 கொடுத்த டேட்டா தான் போட்டிருக்கேன். இது அப்புங்கிறது கிலோமீட்டர், டவுன் கிலோமீட்டர், டைம் ஹவர்ஸ் அவன் கொடுத்துருக்கான். கொடுத்து அப்படியே போட்டிருக்கேன். இதில் நான் ஐம் கோயிங் டு சால்வ் திஸ் பை மேட்ரிக்ஸ் மெத்தட். தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எனக்கு மேட்ரிக்ஸ் தெரியாத கவலைப்பட வேண்டாம், டோன்ட் வரி அபவுட் இட். அவங்க சொல்கிறேன் என்ன செய்யணும். மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் டவுன் த ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கணும்னா அப்போ வந்து எலிமினேட் பண்ணணும். ஸோ அப்போ எலிமினேட் பண்ண என்ன செய்யலாம்? 30 40 அந்த எல்சிஎம் 120. அப்போ இதை 4ஆல் பெருக்கிட்டு இதை 3ஆல் பெருக்கினா எலிமினேட் ஆயிரும். ரைட்டா? ஆயிரும். அப்போ ஒரு ஈக்குவேஷன் எல்லா சைட்லையும் அதே மாதிரி பெருக்கணும். இப்போ இங்கேயும் 4ஆல் பெருக்கணும், இங்கேயும் 4ஆல் பெருக்கணும், இங்கேயும் 4ஆல் பெருக்கணும், இங்கே 3ஆல் பெருக்கணும், இங்கேயும் 3ஆல் பெருக்கணும். இதில் ஃபுல்லாக 4ஆல் பெருக்கணும், இந்த இது ஃபுல்லாக 4ஆல் பெருக்கணும், இது ஃபுல்லாக 3ஆல் பெருக்கணும். பெருக்கிட்டோம். நான் கோடு பண்ணோன்னா உங்களுக்கு தெரியறதுக்காக தான் சொல்கிறேன். சரி, இப்போ இதை பற்றி ஒரே பண்ணோன்னா 1 to 20 கழிச்ச உடனே எலிமினேட் ஆகி போயிடும். இதை மட்டும் பெருக்கி பார்ப்போம். டவுன்
கிலோமீட்டர் மட்டும் டவுன் கிலோமீட்டர் எவ்வளோ பார்ப்போம். முதல்ல இது பிறகுனா நன்னாங்க 16 மிச்சம் 1 நன்னாங்க 16 176. இது பிறகுனா 3515 டவுன் கிலோமீட்டர் மட்டும் பிறகுனேன் 3515 மிச்சம் 1 3515 16 165. சரியா? அப்புறம் இங்கே பிறகுனா இது வந்து 40 மணி நேரம் வரும் 4 × 10. இது 3 × 13 39 மணி நேரம் வரும். சரியா? அப்படி என்ன அர்த்தம்னா இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு 1 hour. இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு 11 கிலோமீட்டர். அப்படின்னா டவுன் ஸ்பீடு வந்து 11 கிலோமீட்டர். 11/1 = 11. Distance by time will give speed. Distance into distance. இது distance. இது speed. Down speed. கிடைச்சாச்சு. Down speed கிடைச்சாச்சு. Distance by that time. Down speed. ரைட். இப்போ அப் த ஸ்பீடு இதே மாதிரி எலிமெண்ட் பண்ணி காமிக்கலாம். வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். எவ்வளவு 30 கிலோமீட்டர் அப்பு, டவுன் 44, டோட்டல் ஹவர்ஸ் 10. நமக்கு தெரியும் டவுன் ஸ்பீடு வந்து 11. அப்போ இது வந்து 4 மணி நேரம் ஆயிருக்கும். 4 அப்போ 4 மணி நேரம் 4 சேர்ந்தது தான் இது டோட்டல் ஹவர்ஸ். அப்போ இது எவ்வளோ 4 கழிச்சு எவ்வளோ வரும் 6 மணி நேரம். 6 மணி நேரத்தில் 30 கிலோமீட்டர் போயிருக்கும் அப்பு. அப்போ அப் ஸ்பீடு வந்து 5. அப்போ அப் ஸ்பீடு 5. ரைட்டா? இனிமேல் என்னது ஸ்பீடு அது போட்டு கண்டுபிடிச்சலாமே. 2 கூட்டி 2ஆல் பார்த்துட வேண்டியதான். 11 + 5/2 16/2 8 கிலோமீட்டர். சப்போஸ் ஸ்ட்ரீம் கேட்கல, கேட்டால் 11 டிஃபரன்ஸ் 5/2 தட் இஸ் 6/2 3. அவ்வளோ. So we have found the speed of the boat in still water. மறுபடியும் சொல்கிறேன், மேட்ரிக்ஸ் மாதிரி சால்வ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இது கிலோமீட்டர் நம்ம டின்னு வைக்கிறது கிடையாது, டிடின்னு வச்சுக்கணும். ஆக்சுவலாக அது ரொம்ப இருக்க வேண்டாம் தான். நம்ம டினா டி ஸ்பீடு தான் நம்மளை பொறுத்துக்கணும். கணக்கு ஃபுல்லாக கிலோமீட்டர் எவ்வளோ வர டைம் வந்தால் வச்சுக்கணும். கிலோமீட்டர் இருந்தால் டிஸ்டன்ஸ் தான் டிடி வச்சுக்கணும், யூடி வச்சுக்கணும், டைம் யூடி டிடின்னு வச்சுக்கணும். அதெல்லாம் வேண்டாம். சரி, இப்போ வேண்டாம், ஒரு இது மட்டும் போடுவோம். இது மேலே அப்பு டவுனு டைம் 3 குவான்டிட்டி கொடுத்துருக்கு. அப்போ வந்து எவ்வளவு கலர் மாற்றி சொல்கிறேன் 30. இது 44 10 கொடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். அடுத்தது எவ்வளவு 40 கிலோமீட்டர் அப்பு, 55 கிலோமீட்டர் டவுனு, டோட்டல் டைம் 13 எழுதியிருக்கேன். சரி, அப்புறம் டவுன் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். எனக்கு டவுன் ஸ்பீட் கண்டுபிடி மேட்ரிக்ஸில் அப்போ வந்து எலிமினேட் பண்ணணும். அப்போ எப்படி எலிமினேட் பண்ண, இது 30 40 எல்சிஎம் வந்து 120. முந்தைய சொல்லியிருக்கேன் 40 எப்படி 40 இல்லை அடங்காது, 80 அடங்காது, 120 அடங்கும். அவ்வளோதான் 120. அப்புறம் இது 4ஆல் பெருக்கிட்டா 120 வரும். இதை 3ஆல் பெருக்கிட்டா 120 வரும். என்டையர் ஈக்குவேஷன் 4ஆல் பெருக்கணும். இங்கேயும் 4ஆல் பெருக்கிக்கணும், இங்கேயும் 4ஆல் பெருக்கிக்கணும், இங்கேயும் 3ஆல் பெருக்கணும், இங்கேயும் 3ஆல் பெருக்கணும். சரி, பெருக்கிறோமா? இது பெருக்கினா எவ்வளோ வரும் 4 × 44 176. இது அப்படியே போட்டுக்கிறேன். மேலே போட்ட மாதிரியே கீழே போட்டுக்கிறேன். 4 × 55 160 அப்படி போட்டுக்கிறேன். இது 4 × 10 40, 3 × 13 39 அப்படியே எழுதியிருக்கேன். அப்படியே எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து என்னது டவுன்வேர்டு உள்ளது. இந்த டிஸ்டன்ஸோட டிஃபரன்ஸ் எவ்வளவு 11 கிலோமீட்டர். இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு 1 கிலோமீட்டர் 1 ஹவர். அப்போ 1 ஹவரில் 11 கிலோமீட்டர் போகுதுன்னா அவனோட ஸ்பீடு 11 கிலோமீட்டர் பெர் ஹவர். இல்லாட்டி ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது தான் டிஸ்டன்ஸ் பை டைம் 11/1 11. சரி, திருப்பி மறுபடியும் இதை எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். வேண்டாம், இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அது எப்படி சப்ஸ்டியூஷன் தான் வச்சிருக்கேன். முதல்ல உள்ளது பாரு 30 44 10 30 44 10. 30 வந்து தெரியாது எவ்வளோ, அது வந்து அப்ஸ்ட்ரீம் தெரியாது, எவ்வளோ ஹவர்ஸில் போனால் தெரியாது.
44 11 மணி நேரத்தில் 11 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சு. அப்போ எவ்வளோ ஆகும்? 44/11 4 மணி நேரம் ஆகும். இதுதான் 10 மணி நேரம் டோட்டலாக. அப்படிதான் சொல்லியிருக்கேன். 30 கிலோமீட்டர் அப் த ஸ்ட்ரீமும் 44 கிலோமீட்டர் டவுன் த ஸ்ட்ரீமும் போனது 10 ஹவர். அதான் 10 ஹவர். ஆனால் இதுக்கு நமக்கு எத்தனை ஹவர்னு தெரியும். ஏன்னா 44 கிலோமீட்டர் 11 ஸ்பீடில் போயிருக்கு. அப்போ 4 மணி நேரம் ஆயிருக்கும். இந்த 4 மணி நேரத்தை அங்கே கொண்டு போனால் அடிச்சா 6 மணி நேரம் வரும். இந்த 6 மணி நேரத்தில் என்னது? 30 கிலோமீட்டர் அப் இருக்கு. அப்போ அப்போட ஸ்பீட் எவ்வளவு? 30/6 5. அப்போ டவுன் ஸ்பீடு 11, அப் ஸ்பீடு 5. கேட்டுது போட்டோட ஸ்பீடு ரெண்டையும் கூட்டி 2 ஊற்றணும். 11 + 5/2 16/2 8. சப்போஸ் ஸ்ட்ரீம் கேட்டால் 11 5க்குள்ள வித்தியாசம், 11 5க்கும் உள்ள வித்தியாசம் 6 6/2 3 கிலோமீட்டர். கேட்கல நான் சொல்கிறேன். இன்னொரு கணக்கு இதே மாதிரி பார்த்தா 2-3 கணக்கு தனியாக செஞ்சு பாருங்கள். கரெக்டாக. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை யூடியூப் சேனல் Lakshmi Sir. Please give likes, comments, subscribe and press button for notification.